ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி நான் உங்ககிட்ட நான் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டதுன்னா ஒரு 25 இயர்ஸ்ல இவ்வளவு அச்சீவ்மெண்ட்ங்கிறப்ப நானும் பாண்டியன் நிறைய பேசியிருக்கோம். ஆக்சுவலி பாண்டியன் இன்னைக்கு நாங்க இந்த டிஸ்கஷன்ல வரணும்னு நினைச்சோம், பட் வர முடியல. ஏன்னா அவர் இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சினால கிளம்பிட்டாரு. ஆக்சுவலி நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ஒரு கன்வர்சேஷன் வைக்கலாம் நினைச்சோம், பட் அவர் கொஞ்சம் மிஸ் ஆயிடாரு. எங்களுக்குமே ஒரு ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு மோர் தென் ஃபீல்ட் எஃபெக்ட் போட்டது எல்லாமே பாண்டியன் சார். பேக் அண்ட் சப்போர்ட்ல இருந்து நம்ம ஆபீஸ்ல இருந்து சப்போர்ட் பண்ணோம், பட் பேக் அண்ட் மெயின் சப்போர்ட் ஃபீல்ட் எல்லாமே நம்ம பாண்டியன் பண்ணாரு. பட் ரொம்பவே அவருக்கு ஒரு நம்ம தேங்க் பண்ணிக்கலாம் சார். கண்டிப்பா கண்டிப்பா. அவர் தான் சைட்ல இவர் வந்து ஆரம்பிச்சு வச்சாருன்னா ஒரு ஃபுல் 1 and 2 years ஜேர்னி ஃபுல்லா அவர் கூட தான் கோத்ரூ பண்ணிருந்தேன். அவர் இல்லன்றது ஒரு இதுதான், பட் வந்துட்டு போயிட்டாரு இல்லையா. சரி, ஆமா, நானும் பாண்டியன் ரொம்பவே பேசியிருந்தேன். ஒரு 25 இயர்ஸ்ல சார் வந்து இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட்ங்கிறது, ஏன்னா அச்சீவ்மெண்ட் இவ்வளவு பெரிய இன்வால்வ்மெண்ட், இந்த வீடோட ஒவ்வொரு விஷயமும் இன்வால்வ்மெண்டா எனக்கு இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு நிறைய நம்ம டிஸ்கஷன் வச்சு ஒரு ஃபைனல் பண்ணி இந்த அவுட்புட் ஒரு வந்திருக்குன்றப்ப எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டை நம்ம பாக்குறோம். அண்ட் தென் நம்ம எனக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங் நல்லா இருக்கு. நாங்க கூகுள் மீட்ல நம்ம கண்டக்ட் பண்ணோம்னு நினைக்கிறேன் சார். கூகுள் மீட்ல கண்டக்ட் பண்ணோம், வாட்ஸ்அப் கால், அப்புறமா கூகுள் மீட்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ராக்ஷன், மெயின் இன்ட்ராக்ஷன் இந்த வீடை பத்தி நம்ம பேசணும். பட் அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு இந்த ஒரு பிக் ஒரு மூமெண்ட்ல நம்ம இந்த இன்ட்ராக்ஷன் வைக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க சார். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க அதுக்கு அது மெயின் இம்பார்ட்டன்ட் சார். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த வீட்டில் பொறுத்தளவுக்கு நம்ம கண்டென்ட் வைஸ் வந்து மேக்ஸிமம் ஒரு லக்ஸரி வில்லால என்னென்ன கண்டென்ட் இருக்குமோ எல்லாமே இங்க இருக்கு. லைக் ஒரு ஹோம் தியேட்டரா இருக்கட்டும், ஒரு ஸ்விம்மிங் பூலா இருக்கட்டும். லைக் இந்த ஸ்விம்மிங் பூல் இல்லாம ஜக்யூசி பூலா நம்ம இதை கன்வெர்ட் பண்ணி ஒரு ஜாகுவார்ல நம்ம கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அண்ட் ஒரு மாடல். ஸோ ஆக்சுவலி சார் வந்து இந்த கான்செப்ட்ல வந்து எக்ஸ்டீரியர் வந்து ஃபுல்லி மாடல், இன்டீரியர் ஃபுல்லா வந்து கிராண்ட் ஐடிசி சோலாவோட இன்ஸ்பிரேஷனை வச்சுதான் இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்டீரியரை வந்து கன்வெர்ட் பண்ணோம். நம்ம டிஸ்கஷன் அந்த டிசைன் சப்போர்ட்டுமே நம்ம டீம்ல இருந்து பண்ணி கொடுத்து இந்த அளவுக்கு ஒரு அவுட்புட் வந்திருக்குன்னா ரொம்பவே அதுக்கான மெயின் இன்வால்வ்மெண்ட் வந்து சார் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு சார். ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஓவரால் ப்ராசஸ் நீங்க என்ன எப்படி இதை ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா நீங்க ஒரு நான் டெக்னிக்கல் இது வரைக்கும் நீங்க ப்ரொஃபஷனல், நீங்க எல்லாமே இது வரைக்கும் நீங்க ஃபேஸ் பண்ணதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் சைட்ல வந்திருக்கீங்க ஃப்ரம் த ஸ்டடீஸ்ல இருந்து. பட் இந்த ஃபீல்ட்ல நீங்க இறங்கி வேலை பார்த்தீங்க. நான் நேர்ல பார்த்த வரைக்கும் இறங்கி வேலை பார்க்கும்போது இந்த நான் டெக்னிக்கல் கூட நீங்க டிராவல் பண்ணும்போது எந்த மாதிரி இருந்துச்சு, நாங்க உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்றோம், இதெல்லாம் நீங்க ஒரு ஜென்ரலா சொல்ல முடியும். நான் டெக்னிக்கல் போது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்கா இருந்துச்சு. நான் பழகின பீப்புள் எல்லாமே டிஃப்ரெண்ட். இந்த இது ஃபீல்ட்ல ஒவ்வொருத்தவங்களும் டிராவல் பண்ணும்போது அவங்க ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னு அவங்க சைட்ல பாயிண்ட் ஆஃப் யோசிக்க ஒரு நிறைய லேர்னிங்ஸ் கிடைச்சது. அண்ட் உங்களை சொல்லணும்னா நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா வாட்ஸ்அப் கால், அப்புறம் ஒரு போன் கால் பண்ணோம், நீங்க வந்தீங்க, மீட் பண்ணோம். ஐ திங்க் நம்ம வீட்டுல அப்ப இருந்தோம், குயிக்கா ரேம்ப் அப் ஆயிட்டோம். அது ரொம்ப டைம் எடுத்துக்கன்னு நினைக்கிறேன். நானும் டிசைன் ஓரளவுக்கு ஒரு ஃப்ளோர் பிளான் வச்சிருந்தேன், உங்க பிளேவர் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்க அது இன்னும் ஒரு அழகா ஆக்குனீங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்ச ஜேர்னி. ஐ திங்க் நம்ம போட்ட கான்ட்ராக்ட் படி 14 months போட்டோம். ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம எக்ஸாக்டா 14 monthsல பிளஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க்கோட பண்ணோம். நம்ம டெரஸ்ல பிளான் பண்ணது எதுவுமே ஸ்கோப்ல இல்ல. தெரியும் நீங்க 10 monthsல முடிப்பீங்கன்னு, கரெக்டா அந்த டைம் கொண்டு வந்துட்டீங்க. அண்ட் நம்ம அடிஷனலா பண்ண ஒர்க் எல்லாம் சேர்த்து உங்க கான்ட்ராக்ட் டைம்லைனுக்கும் கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சொல்லப்போனா எனக்கு ஒரு பில்டர் ஜேர்னில இது ஒரு பெஸ்ட் மொமெண்ட்ஸ் நினைச்சேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப ப்ரெஷர் வேலை போட்டேன், சும்மா சொல்ல மாட்டேன். எல்லா ரூஃபுக்கும் இவருக்கும் ப்ரெஷரு, இவரை விட அதிகமா சுப்பையா பாண்டியன் சாருக்கு தான் ப்ரெஷர் கொடுப்பேன். எங்கன்னா எல்லாமே நல்ல நாள் பார்த்து பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் எல்லா ரூஃபுமே ஒரு மாதிரி ஹெக்டிக் ஸ்கெடியூலா போச்சு. அந்த இதுவும் ஒரு மாதிரி கன்ஜஸ்டடான ஏரியா. அதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு வீடு காட்டி கொடுத்தது எனக்கு தான் பெருமை. ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க. நல்லா மீன்ஸ் எனக்கு வார்த்தையில சொல்ல முடியாது, பட் யா ஐம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். அண்ட் யா எல்லாமே நல்லா இருக்கு. அதான் நம்மளோட மெயின் மோட்டிவ் வந்து ரிலேஷன்ஷிப். காசு வந்து நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேல்யூக்காக நம்ம ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லைங்க. ஸோ சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனா சார் இந்த விஷயம் எனக்கு கட்டுப்படி ஆகல பண்ணி கொடுங்க அப்படின்றப்ப சார் வந்து அது உண்மையாவே அக்ரிமெண்ட்ல இல்லாத டேர்ம்ஸ் பார்த்துட்டு அதை கரெக்டாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அது மோர் தென் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கும் ஒரு கான்ட்ராக்டருக்கும் இல்ல ஒரு மெயின் ரிலேஷன்ஷிப் வேணும். ஏன்னா நம்ம என்னதான் சொன்னாலும் அது உண்மையா இல்லையாங்கிறத அஷ்யூர் பண்ணி
அதை அடிஷனலா ஆட் பண்ணி கொண்டு வந்தா மட்டும்தான் ஒரு அவுட்புட் எடுக்க முடியும். ஏன்னா நாட் ஓன்லி நம்ம பிளான் வைஸ் தான் நம்ம ஒரு பட்ஜெட் ஒர்க் அவுட் பண்ணுவோம், அந்த நம்ம ஒரு டிசைன் வைஸ் அடுத்து நம்ம ஒரு ஆர்கிடெக்சரா ஒரு மாடர்ன் இல்லாம கன்வெர்ட் பண்ணும்போது அதுக்கான எஃபோர்ட் வந்து ஜாஸ்தி இருக்கு. ஈவன் அது பினான்சியலாவும் ரொம்ப ஒரு சிச்சுவேஷன் கொண்டு போகும். ஈச் அண்ட் எவ்ரி விஷயங்களும் சில விஷயம் அடிஷனலா மேக்சிமம் அந்த ஒரு பிரீமியமான விஷயங்கள் எல்லாமே கிளைண்ட் ஸ்கோப்ல போகும். சோ அதெல்லாம் கரெக்டா நம்ம கோத்ரூ பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணதுங்கிறது நாங்க மட்டும் கிடையாது, அது சாரோட எஃபோர்ட் ரொம்ப கரெக்டா நம்ம மேட்ச் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனாங்க. கண்டிப்பா மெயின் மோட்டிவ், நம்மளோட மெயின் மோட்டிவ் பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு நாங்க ப்ராஜெக்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து எப்படி நம்ம ஒரு மீட்ல ஒரு கூகுள் மீட்ல நம்ம ஒரு ஹாப்பியா பேசியிருந்தோமோ அதே மூமெண்ட் இன்னைக்கு ஃபங்க்ஷன். ஆக்சுவலி இன்னைக்கு கிரகப்பிரவேசம் இதே ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுங்கிறது அஸ் அ சிவில் ஃபீல்ட்ல ரொம்ப ஒரு சேலஞ்சிங். இது ரொம்ப சேலஞ்சான ஒரு விஷயத்த நாங்க மெயின் மோட்டிவா எங்களோட அஜெண்டாவா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்ல எங்களுக்கு அச்சீவ் ஆனது வந்து ரொம்ப ஹாப்பி. ரொம்ப தேங்க்ஸ்.